அவர் மருதநாயகன்றவர் யாருன்னா ஒரு இஸ்லாமியர். ஓ, இஸ்லாமியர், அதுதான் முக்கியம். மருதநாயகம் அப்படின்றவர் நிறைய பேருக்கு இந்த ஹிஸ்டரி தெரியாது. கண்டிப்பா நான் சொல்றேன். அவர் அவருடைய பேர் முகமது யூசப் கான். அவருடைய பேர் முகமது யூசப் கான், கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவாங்க. நீங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இஸ்லாமியர்கள் கான்சா அப்படின்னு பேர் வைப்பாங்க. கான் சாஹிப்ன்றதை கான்சா அப்படின்னு வைப்பாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, மதுரையினுடைய மக்களோட ஒரு இணக்கமாக இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பாதுகாக்கிறார். யாருடைய அட்டாக்ல இருந்து? ஆற்காடு. அவரும் இஸ்லாமியர்கள். அவர் இஸ்லாமியர்னா அவர் வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வந்த ஒரு இஸ்லாமியர். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இது நம்ம எல்லாம் பங்காளிகள், தமிழர்கள் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களை சேர்த்துக்கிட்டு, மதுரை மக்களை சேர்த்துட்டு பெரிய படை கொண்டு ஆற்காடு நவாப்பினுடைய படைகளை தும்சம் பண்றாரு. அவர் விரட்டி அடிக்கிறார். மருதநாயகம் ரியல் கிங் சார். நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரா, சோழா, பாண்டிய அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மருதநாயகம் இஸ் a ரியல் கிங்.